2 தளபதி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஹாய் தளபதி வேரியன்ஸ். முன்னாடி ஒரு கிளிப் போட்டிருப்பேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோட் படத்தை பற்றி ஒரு தரமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. கோட் படத்தில் வைபவ் படத்தில் நடிச்சிருக்க சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவார்ட் ஃபண்ட்ஸில் கோட் படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க, கோட் படத்தை பற்றி ஒரு அப்டேட் சொல்லணும்னு சொல்லக்குள்ள வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. 2 தளபதி விஜயும் மாஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னால் இதுதான் சொல்ல முடியும், வேறு எந்த ஒரு அப்டேட் என்ன சொல்ல முடியாது அப்படிங்குள்ள வந்து நீங்கள் அப்டேட்டாக சொல்ல வேணாம், நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த தளபதி விஜய் கூட இங்கே வருவீங்க அப்படின்னு கேட்கல வந்து நான் இளைய தளபதி கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கோட்டுக்கான உள்ள ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கேட்கல வந்து இருக்கலாம் அப்படின்னு வார்த்தையை சொல்லியிருக்காரு. வர மண்டே எனக்கு ஸ்டூட் இருக்குது அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் கூட பேசக்குள்ள வந்து ஏன் சும்மா நிற்கிறீங்களா, உங்களுக்கு கதை தெரியும் சார், கதை தெரியாது அப்படின்னு சொல்லி நின்றவர் இருக்காராம். அவரால் எந்த ஒரு விஷயமே வெளியே ஓப்பனாக சொல்ல முடியல. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அவ்வளோ கட்டுப்பாடாக வச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த பெரிய எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல. ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறார், படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. கோட் படத்தில் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து 110 கோடிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம்கிட்ட 140 கோடிக்கு போக வேண்டியது நம்ம அர்ச்சனா பண்ண சில வேலையினால வந்து 110 கோடிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வைக்கிற மாதிரி போயிடுச்சு. அதை பற்றி இன்னொரு வெளியில் எக்ஸ்பிளைன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சதான் இருக்கும், லைக் மட்டும் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.